Mother, serious? Not immediately. Geeta, இனிமே நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை அம்மா. அம்மா அம்மா கீதா, வசதியை ஒப்படைக்கிறேன். இனிமே நீதான் அவளுக்கு தான். வசந்திய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா. அது மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி, அக்காதான் உனக்கு எல்லாம். நீ நல்ல கணவன் அடைஞ்சு சைக்கியமா இருக்கணும். என்னங்க, நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். என்ன கீதா அப்படி சொல்லு? அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடக்கும். அத்தான், மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இனிமே தானே வசந்தி பார்க்கணும். போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம். என்ன வசந்தி என் மேல திடீர்னு போவான்? பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி எல்லாம் சொல்லாத வசந்தி. என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியாத வசந்தி. ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேன்க்கா. அப்பாப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க. அத்தா, அப்போ எனக்கு ஒரு தொட்டில் வாங்கிக்காங்க. கீதா, குழந்தை அழுகுத. வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய பார்க்க. நீ போனா இன்னும் அதிகமா அழுவான். வசந்தி போனா தான் அடங்குவான். அவன் என்கிட்ட அடங்குறானா இல்லையான்னு பாப்போமே. பாரு பாரு. வசந்தி, கொஞ்சம் சாதம் போடு. போதும் போதும் வசந்தி. பரவாயில்ல அக்கா, அக்கா போட்ட மட்டும் நிறைய சாப்பிடுறீங்க, நான் போட்டா போதும். எப்படி சாப்பிடுறதா? போதும். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. சரி வசந்தி, இந்தாடி அம்மா, அவர் சொன்ன மாதிரி இவன் உனக்கு தான் அடங்குவான். பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல. வாடா ராஜா.
மத்தாப்பு ஏதும் இல்லாமல் பெருத்திடும் கேப்பு முத்திரை பதும் பொண்ணு ஏனென்ன சிரிப்பு முத்திரை பதும் பொண்ணு ஏனென்ன சிரிப்பு முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு மின்னொளி வீசும் உன்னதில் கண்டால் வேறென்ன வேணுமடா வேறென்ன வேணுமடா என்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதுமா. பரிபூர்ண ஓய்வு தேவை. டாக்டர், அக்காவுக்கு எப்ப குணமாகும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ். என்ன டாக்டர்? மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு. ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க. ஆபீஸுக்கு நேரமாச்சு. இலை போட்டுங்களா? இலை போட்டாச்சேக்கா. அத்தானு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்து. ஆமா கீதா, நீ மருந்தை மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்டுடு. என்னை பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாது. எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா. சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா. கண்ணு இல்ல, சாப்பிடியா? சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடுயா. சாப்பிட மாட்டா? அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வு எடுத்துக்க சொல்லிட்டாரு, போய் படுத்துக்க. வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும். இருங்க அத்தா, குழந்தை சாதம் ஊற்றிட்டு வரேன். பாலை நான் காய்ச்சி கொண்டு வர்றேங்க. வேண்டாம் கீதா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க. வசந்தியே கொண்டு வரட்டும். வசந்தி, 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 வசந்தி. என்ன வேணுங்க? என்கிட்ட சொல்லுங்க. நீயா கீதா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி 10 நீ போய் படுத்துக்க. என்ன அத்தா? வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணணும். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படித்தானா டைப் பண்றது? சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சுட்டேன். அதுதான் போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற. என்ன வசந்தி இது, ராத்திரி வேலையில திருப்பும் கூத்தும்? ஒண்ணு இல்லக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னாராக்கா, நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைக்குதான் போச்சு. ஆமா, வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைகளாத்தான் போச்சு. அடிப்பாங்க அப்படி என்ன நீ என்ன செய்வ? அப்பா போல புள்ள அவ காலடி வச்சு நாள் நினைச்சு நீ உங்க அப்பா மறந்துட்ட. உங்க அப்பா பொண்டாட்டியை மறந்துட்டாரு. வெளுத்ததெல்லாம் பாலும் நினைச்சு ஏமாத்த உங்க அப்பா படிச்சவராச்சே பண்புள்ளவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவ போட்ட கொக்கு புடியில மயங்கி வெக்கம் இல்லாம அவ பின்னாடி இப்படி அழகாருன்னு முடியாது. இனிமே என்னால பொறுக்க முடியாது. இத்தனை நாளும் ஊமையாத்தான் இருந்து நீங்க அவளோட சரசம் ஆடுறதையும் சல்லா வந்து இறுதி பார்த்துக்கிட்டு நான் உணர்ச்சி இல்லாத தரமா இருக்க இனிமே என்னால முடியாது. அடி பாவி, அவ உன்னுடைய தங்கை, கல்யாணமாக வேண்டிய பெண். அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே. ஆமா, என் தங்கதான்.
அம்மாதான். அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவன், ஒழுக்கம் கெட்டவன். அவளுக்கு தான் மானம் இல்லை, மனசாட்சி இல்லை. உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க 2 பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குழாவி கும்மாளம் போடுறீங்களே, இது அடுக்குமா? ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு நீங்க அவ பின்னாடி அறையிறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல வேற காரி துக்குவாங்க. அவளுக்கு தான் முறை தெரியலன்னா நீங்க கூட மோக வரை பிடிச்சு அறையணும். குடும்ப பெண் வாழறதுக்கு நாய்க்கு இல்லாத பேசுறியா? பாவம் பண்ணிட்டு கஞ்சால படியாரு அடியுங்க, இவளுக்காக நிறுத்தாதீங்க. இந்த வீட்டுல நீங்க அடிக்கிறது அடைக்கிறது இவ சொல்லிதான் நடக்கணுமா? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை தடுக்க இவ யாரு? அடியுங்க. நீ ஒரு பெண்ணா? பேய் ராட்சசி. அத்தா, நம்மை பார்த்து ஊர் சிரிக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ளே போங்க. அக்கா, உண்மையை உணராம நீ செய்யற ரகலி அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நான் பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணு செய்யற, நான் வேற எந்த தவறும் செய்யலேக்கா. ராஜா, வசந்தி, வசந்தி, வசந்தி. வசந்தி, 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 வசந்தி. கீதா, 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 வசந்தி காணல. கீதா எங்க போயிருப்பா? மாடியில் இருக்காளே என்னவோ. அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும். அதுவே நான் செய்த பாக்கியம். என்னங்க, 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 என்ன கீதா? அந்த வீட்டை விட்டு போயிட்டா. கீதா, உன்னுடைய அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டில் லட்சுமி வெளியேறிவிட்டான். இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் படிச்சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே. இதயம் உள்ளவளா நீ? இரக்கம் உள்ளவளா நீ? திருத்துங்க, குற்றம் உள்ள நெஞ்சு அவளுக்கு. அதனால அவன் வீட்டை விட்டு வெளியே போன. கீதா, அவளா குற்றம் உள்ளவள்? அவளா களங்கம் உள்ளவள்? அந்த புனிதவதியின் மீது பழி சுமத்தினால் தெய்வம் உன்னை மன்னிக்காது கீதா, மன்னிக்காது. கீதா, இதோ பா, பண்பு குறையாத அந்த பத்தரை மாற்று சங்கத்தை பழித்து கூறினாயே, இந்த கடிதத்தை படித்துப்பா. ஒவ்வொரு எழுத்திலும் அவள் நெஞ்சத்தின் நேர்மை, ஒவ்வொரு வரியிலும் அவள் உள்ளத்தின் ஒளி, ஒவ்வொரு பக்கத்திலும் அவள் தியாகத்தின் பிரதிபலிப்பு சுடர்விட்டு பிரகாசிப்பதை பார். ஐயோ கீதா, அந்த மாசில்லா மாணிக்கத்தை மோசக்காரி என்றாயே, உனக்கு வாழ்வளித்த தெய்வத்தை வஞ்சகி என்றாயே. ஐயோ,
அவள் பிஞ்சு உள்ளம் வேதனை தீயிலே வெந்து போயிருக்குமே. அவள் நெஞ்சத்தின் நிம்மதி நிர்மூலமாயிருக்குமே. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா. அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள். அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள். உன் கருத்தறிந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள். உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள் கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். யாருமே செய்ய முடியாத, எவருமே செய்ய விரும்பாத மகத்தான தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அங்கிலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள் கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவன் என்றாயே. இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே. அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே. என்னை மன்னித்து விடுங்கள். உண்மை தெரியாமல் நான் மிருகமாகிவிட்டேன். என் இதயத்தில் தெய்வமாக வாழ வேண்டியவனுக்கு எங்கோ துரத்தி விட்டேன். அத்தா, என் செல்வத்தை இழந்து விட்டேன். அத்தா, உடனே செல்லுங்கள். அந்த உத்தமையை தேடி அழைத்து வாருங்கள். அவள் கால்களிலே விழுந்து நான் கெஞ்ச வேண்டும். வந்தார், அப்பொழுதுதான் என் நெஞ்சு ஆறும். இனி அவளை நான் எங்கு போய் தேடுவேன்? அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்? அத்தா, என் தங்கை கருணை உள்ளம் படைத்தவள். உன்னை நினைத்து உன் சகோதரி உருகிக் கொண்டு இருக்கிறாள் என்று அவளிடம் சொன்னால் போதும். தன் அன்பு கரங்களால் என்னை அழைத்து ஓடி வருவாள். அத்தா, இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன். பாத்தீங்களா? என் குழந்தைய பாத்தீங்களா? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. அவளை எங்க தெரியும் இதுவரையில கிடைக்கல கீதா. அத்தா, என் வசதி கிடைக்கவே மாட்டாளா? கவலைப்படாத கீதா, அவளை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சேன். நீ வீணா உடம்பால போய் படுத்து தூங்க. நல்ல காலம், இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ செய்த அதிர்ஷ்டமா இந்த சின்ன காயத்தோட தப்பிச்ச. இல்ல, நான் நிஜமாவே அதிர்ஷ்டம் செய்திருந்தேன். விபத்திலிருந்து உயிரோடு தப்பி இருக்கவே கூடாது, தப்பி இருக்கவே கூடாது. ஏமா இப்படி மனசு நொந்து போய் பேசுற? உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா சொல்லு, உடனே வரவழைக்கிறேன். வேண்டியவங்க? நான் ஒரு அனாதை. அனாதையா? ஆமா. தயவு செய்து மேற்கொண்டு என்னை எதுவுமே கேட்காதீங்க. இல்லம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல. நீ ஓய்வெடுத்துக்க. கீதா, வசந்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல நீ மருந்து சாப்பிட. அத்தா, உடனே ஒரு விளம்பரம் கொடுங்க. விளம்பரமா? ஆமா, இப்பவே கொடுங்க. எதுக்கு கீதா? வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக
என்னுடைய சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா அப்படின்னு எல்லா பத்திரிகையும் விளம்பரம் கொடுங்க. அப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கு. அம்மா, என்னப்பா? நீங்க சொன்ன பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டம்மா. சரி, அதெல்லாம் எங்க வைக்கணும்னு நான் வந்து சொல்றேன். இப்போ வசந்தி, நீ வந்த பிறகு இந்த வீடே சோபிதமா இருக்குதம்மா. ஏம்மா, காயமெல்லாம் ஆறிடுதா? இதயத்துல பட்ட எத்தனையோ காயங்கள் தானா ஆறிடுச்சு. இது எப்படி ஆறாம போகும்? இத்தனை நாள் என்ன ஆதரிச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலேயே உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. எங்கம்மா போக போற? இத பாருமா, இவ்வளவு ஆஸ்தி இருந்தும் இத்தனை பெரிய வீடு இருந்தும் என் மனசுல நிம்மதியே இல்லை. காரணம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் பிரிவார நான் தினமும் துடிக்கிறேம்மா. அவனுடைய ஸ்தானத்தை பூர்த்தி செய்து எனக்கு நிம்மதியை நீதாமா தர முடியும். எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதாம்மா. இது உன் வீடுமா. போமா, போ. கீதா, நீ சொன்னது போல விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன். வசதி கிடைக்கலன்னா அதுக்காக மருந்து கூட சாப்பிடாம என்ன மோசம் செய்துட்டு போறேங்கிறீ. இது நியாயமா கீதா? இத பாரு கீதா, சின்னஞ்சிறு செல்வம், நீ தந்த மாணிக்கம், இவனுக்காகவாவது நீ வாழத்தான் வேணும் கீதா. வேண்டாம் அத்தா, செய்த தவற மறக்க முடியாம சித்திரவதப்பட்டு நடப்பிடமா வாழறத விட சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லையா கீதா? ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க எப்படியும் வசந்தியை கண்டுபிடிக்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லணும். அது மட்டுமல்ல, என் செல்வ மகனுக்கு வசந்திய தாயாக்கணும். செய்வீங்களா அத்தா? தயங்காதீங்க அத்தா, சத்தியம் செய்து கொடுங்க. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் வேண்டுகோளை நிறைவேற்றிடுங்க அத்தா. கீதா, சத்தியமா வசந்திய நான் இவனுக்கு தாயாக்கிறேன். கீதா, சாத் தந்தி. தந்தியா? மாமா, மாமா, உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? நீயே படிமா. Arriving tomorrow, morning plane. Son. மகனா? என் மகனா? நாளைக்கா வர்றான்? என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான். வசந்தி, நீ வந்த வேலை என் மகன் வந்துட்டாமா, என் மகன் வந்துட்டான். மாமா, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை. வாங்க 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 வாங்க. என்னப்பா, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கிறாங்க. வாங்க சின்னேசமா. வணக்கம். முனியா, இதுமா நாம இருக்க சாமானங்கள் எல்லாம் கொண்டு போய் உள்ளவை. என்ன தம்பி அப்படி பாக்குற? உனக்கு புதுசா இருக்கு இல்ல? அது பேர் வசந்தி. வசந்தி, இவன் தாமா என் மகன் ரகு. வாங்க. நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டு.
இந்த பொண்ணு நம்ம வீட்டுல அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே மங்களகரமா இருக்கு. இது வந்த வேலைதான் நீயும் வந்து சேர்ந்துட்ட. மகாலட்சுமி மாடு. வாங்க மாமா. இவரை நான் எப்படி சந்திச்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் கார்ல போயிட்டே இருந்தேன். ராஜா 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 நீங்களா? ஆமா வசந்தி, உன்னோட ஒரு விஷயம் பேசணும். வாங்க உட்காருங்க. வசந்தி, நீ அனாதைன்னு அப்பா கிட்ட சொன்னியாமே, நீ எதுக்காக அனாதையாகணும்? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என் கூட பிறந்த சகோதரினாலேயே என்னை புரிஞ்சுக்க முடியல. அதனால நான் அனாதையாயிட்டேன். நிஜமாவா? ஆமா. எவளுடைய சந்தோஷத்துக்காக என் காதலை தியாகம் செய்தேனோ அவளுடைய சந்தோஷத்தையே நான் பறித்து விட்டதாக அவள் நினைத்தாள். வீட்டை விட்டு வெளியேறினேன். வசந்தி, மறுபடியும் உன்னை என் வீட்டையே சந்திப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கல. வசந்தி, என்னை பார்த்த உடனே என்னால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோன்னு பயப்படுறேன், இல்லையா? இல்ல, எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என்னைக்கு நீங்க உங்க உத்தியோகத்தை எனக்காக ராஜினாமா செய்து போனீங்களோ அன்னைக்கே உங்களை ஒரு உத்தமன்னு தீர்மானிச்சுட்டேன். ரொம்ப நன்றி வசந்தி. உனக்கு என் மேல இருக்கிற இந்த நல்ல அபிப்பிராயத்தை கடைசி வரைக்கும் என்னால காப்பாற்ற முடியும். இந்த வீட்டில் நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு விரோதமா இங்க எதுவுமே நடக்காது. இதை சொல்லத்தான் வந்தேன். வர கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்ன? ஒண்ணுமில்ல, இத பாருமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. அது நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன மாமா அது? வருவானோ மாட்டானோன்னு இருந்த என் மகன் நல்ல காலமா மனசு மாறி திரும்பி வந்துட்டான். அதே போல இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வந்துட்டா எனக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடும். பொண்ணு பாருங்க மாமா, கல்யாணம் தானா நடக்கும். பெண்ணை பார்த்துட்டேம்மா. நிஜமாவா? ஆமா, என் மகனுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பெண். உன்னை தவிர வேறு யாருமே மாமா. இத பாருமா, எனக்கு இருக்கிற ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான். நீ சம்மதம் சொல்லிட்டா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பார்ப்பேன். என்னமா சொல்ற? மன்னிச்சிடுங்க மாமா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க நிலையில என் மனசு இல்ல. மன்னிச்சிடுங்க. வசந்தி, அப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவர் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த வாஞ்சையினாலே நீ இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டார். உன் மனோநிலை புரியாம உன் மனசை புண்படுத்தியதுக்காக அவர் சார்பிலே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வந்தேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல வசந்தி, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லை, அழியாத ஒரு பிணைப்பு. இதுல கட்டுப்பாடோ வற்புறுத்தலோ இருக்கக்கூடாதுங்கிறது ஏன் அபிப்பிராயம்? இத பார் வசந்தி, நீ என்னை கல்யாணம் செய்துக்க வேண்டாம். ஆனா வேற யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டு எல்லா பெண்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழணும். என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கல்யாணம் செய்திக்கிறதா தீர்மானிச்ச மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார்.
அம்மா வாங்கடா, அம்மா வருவாங்கடா, தூங்குடா. ஐயோ அம்மா அம்மா, அம்மாக்கு நான் எங்க போனேன்? தனியா அம்மாவா? அம்மா நானும் உன்னை போல ஒரு ஆளா? அது ராஜா, 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 என் கண்ணு, நீ என்னை விட்டுட்டு போயிடாதரா. வசந்தி, தீபாவளிக்கு என்னுடைய பரிசு பட்டுப்புடவை வாங்கிட்டு. ரொம்ப நன்றி. வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என்னுடைய சகல சௌபாகியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா. அன்பு சகோதரி கீதா. வசந்தி, சிந்தித்துப் பார். அன்று உன் மீது களங்கம் கற்பித்த உன் அருமை சகோதரி என்று உன்னிடம் மன்னிப்பு கோர துடிக்கிறாள். நீ கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும் வரை உன் சகோதரி மட்டுமல்ல, உலகமே உன்னை சந்தேகத்தோடு தான் பார்க்கும். ஆகவே உன் அக்காவின் மனம் மறுபடியும் குழப்பமடையாமல் இருக்க வேண்டுமானால், மனப்பூர்வமாக அவள் உன்னை வரவேற்க வேண்டுமானால், நீ உடனே கல்யாணம் செய்து கொள். பிறகு உன் கணவரோடு அங்கு செல். அப்போதுதான் உள்ளம் கனிந்த வரவேற்பு உனக்கு கிடைக்கும். ஏறுடல் ஓரீராக இருந்த நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இது ஒன்றுதான் சிறந்த வழி. வசந்தி, தூய்மையுடன் வாழ அவனுக்கு திருமணம் தேவை. உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்ல ஒரு துணைவன் தேவை. தயங்காதே வசந்தி, உடனே முடிவு செய். நான் கல்யாணம் செய்திக்கிறதா தீர்மானிச்சேன். மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். மாமா, ஏமா உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏமா, நீ நிஜமா தான் சொல்றியா? சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன். முடிவு செஞ்ச பிறகு அதை மாற்றவும் மாட்டேன். வசந்தி, நீ செய்த முடிவும் அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதானா? மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை மாற்ற முடியாததும் கூட. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி.
கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? குலத்தின் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே? கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கனவாகி போனதடா, கனவாகி போனதடா. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை. பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. பழகும் குணையும் மறந்து சென்றாளே. கண்டதும் நினைவில் கொண்டதும் முடிவில் கதையாகி போனதடா, கதையாகி போனதடா. ஐயோ, செவரு இடிஞ்சு போச்சே. ஆமாங்க, என்ன செய்யறது? ஒருத்தரையும் காணோம், ஓடி போடுவோம். என்ன அது அக்கிரமம்? கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டி செவுத்து அடிச்சு விட்டியா? உங்ககிட்ட காசு இருக்குன்னு காம்பவுண்ட் வாழ ரோடு வேணுமாயா கட்டுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உள்ள வந்து பதில் சொல்லியா? யோ, காம்பவுண்ட் வாழு கட்டுறதும் தப்பு, காரை கொண்டாந்து இடிச்சதும் தப்பு. நம்ம 2 பேருக்குள்ளார சமாதானமா போயிடும். இந்த சூப்பர் டீ போட்டு சாப்பிடும், உடம்புக்கு நல்லது. உங்க வீட்டுல யாராவது கேட்டா எருவ மாடு முதுகு போட்டு தைச்சு இடிச்சு பிடிச்சுன்னு சொல்லு. உள்ள வாஜா மம்பட்டி தூக்காதையா, உள்ளதானே வரணும். வாஜா உள்ள ஓஹோ, இடிஞ்சு போன இடமா? எப்படியா வர்றது? அந்த பக்கமா வாயா, வந்து எஜமானி அம்மா கிட்ட பதில் சொல்லு. எஜமானி அம்மா கிட்டயா? வாயா வாயா. ஓ நீயா வா. மிஸ்டர் சம்பத்தா, அம்மா நம்ம காம்பவுண்ட் செவரெல்லாம் இடிச்சு இடியாப்ப முடியலாம். சுமாரியா? அந்த மாதிரி எனக்கு தெரியும். சுமார் மாலினி தெரியல? யாரு? நம்ம வசந்தி. அடது நம்ம வசந்தி. நமஸ்காரங்க. ஏமா பாஸ்கர்லாம் இங்கதான் இருக்கிறாங்களா? வாங்க சம்பத், உள்ள பேசுறேன். தோட்டாக்காரா வேலை செவுத்துல வச்சுட்டேன்ல, டீ போட்டோம்னா செதறி கிடக்கும். பத்தானா பொட்டணத்தை பத்தனாவிலே வை, எட்டனா பொட்டணத்தை எட்டனாவிலே வை. தவறி வச்சுட்டா உனக்கு டீ கொடுத்துருவேன். அது சரி, நீ சொல்றதுதான் கருதான். இருந்தாலும்
ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கெல்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற, இந்த விஷயம் பாஸ்கருக்குன்னு தெரியப்படாதுங்கிற. ஏமா இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கெல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கும். அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அது வரைக்கும் நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அவங்க சொல்றதான் கேளுங்களேன். அம்மா தோணா தோணா தோணான்னு. ஏம்மா நீ தோண தோணான்னு சொல்லாது. நான் இருக்கேன், கல்யாணம் முடியும். அனுபவிக்க பாஸ்கருக்கு சம்பத் எழுதியது. உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன். அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னாள். இருப்பினும் நண்பன் என்ற முறையில் தெரிவிக்க வேண்டியது என் கடமை. 18ஆம் தேதி காலை 6 மணிக்கு பெங்களூரில் தாமஸ் ரோடில் இருக்கும் சாந்தி பவனில் திருமணம் நடக்கிறது. 18ஆம் தேதி காலை 6 மணிக்கு. 18ஆம் தேதி.
வசந்தி, என்னுடைய இறந்து போன உன் சகோதரி கீதா ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன். அக்கா! கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள். அவரை போக விடுங்க. அவர் போகட்டும். அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. அவர் இல்லையடா உங்க அப்பா. இதோ உன்னுடைய அப்பா. காதலிலே தோல்வியுற்றார் காளையொருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். இன்பத்தினை விதிக்கு இதை கொடுத்தான், இருந்தும் இல்லாத உருவெடுத்தான். காதலிலே தோல்வியுற்றான்.